மீது நாளை நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறும் நிலையில் 22 கவுன்சிலர்கள் சுற்றுலா புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தனராஜிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் தனராஜ், இந்த விவகாரத்தின் பின்னணி என்ன, முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. காஞ்சிபுரம் மாநகராட்சியை பொறுத்தவரையில 51 வார்டுகள் இருக்கிறது. 51 வார்டுகளிலுமே கிட்டத்தட்ட 51 பேர் மாமன்ற உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக எதுக்கு திமுகவை சேர்ந்த 33 பேரும், விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த ஒருவரும், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒருவரும் என ஆளுங்கட்சி தரப்பில 35 பேர் மாமன்ற கவுன்சிலராக இருக்கிறார்கள். எதிர்கட்சி தரப்பிலே அதிமுக சார்பில் 8 பேரும், தமாக சார்பில் ஒருவரும், பாமக சார்பில் 2 பேரும், பாஜக சார்பில் ஒருவரும், சுயேட்சைகள் சார்பில் 4 பேரும் என 18 கவுன்சிலர்கள் எதிர்தரப்பில் இருக்கிறார்கள். இதுல திமுகவை சேர்ந்த மகாலட்சுமி யுவராஜ் மேயராக இருக்கிறார். காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த குமரகுருபன் என்பவர் துணை மேயராக இருக்கிறார். இந்த நிலையில கடந்த 2 ஆண்டுகளாகவே மேயருக்கும் அந்த எதிர்தரப்பு கவுன்சிலராக இருக்கக்கூடிய அதிமுக மற்றும் பாஜக, பாமக கவுன்சிலர்களுடைய மோதல் நீடித்து வந்தது. குறிப்பாக அவர்கள் தங்களுக்கு உரிய மரியாதை அளிப்பதில்லை, தங்கள் பகுதிக்கு தேவையான அந்த வளர்ச்சி திட்ட பணிகளை மேற்கொள்ள அனுமதி அளிப்பதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. அதன் காரணமாக எதிர்ப்பு இருந்த நிலையில தற்போது திமுக கவுன்சிலர்களும் இதே கோரிக்கையை வைத்து கிட்டத்தட்ட ஒரு 18 பேர் திடீரென போர்க்கொடி துவக்கினார்கள். கடந்த 2 மாதங்களாக இந்த போர்க்கொடி துவக்கப்பட்ட நிலையில, தூக்கிய நிலையில கவுன்சிலர்கள் தொடர்ந்து போராட்டங்களை மேற்கொண்டு வருகிறார்கள். இது குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவரும் கூட புகார் தெரிவித்தார்கள். இந்த மாநகராட்சி மேயரை மாற்ற வேண்டும், நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர கூட்டம் நடத்த வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்து கடந்த 2 மாதங்களாக கோரிக்கை மனுக்களை அளித்தனர். இது குறித்து அறிந்து நகராட்சித்துறை அமைச்சர் KN நேரு கூட இந்த கவுன்சிலர்கள் அனைவரையும் வரவேற்று அவர்களுக்கு அறிவுரை கூறி இது முறையாக நடைபெற வேண்டும் என்று அறிவுரை கூறி அனுப்பி வைத்திருந்தார். இதனில் திருப்தி அடையாத நிலையில தொடர்ந்து இந்த கவுன்சிலர்கள் போர்க்கொடி தூக்கி வந்தனர். தற்போது இந்த நம்பிக்கையில்லா தீர்மான கூட்டம் நடைபெற வேண்டும் என்ற கேட்டுக்கொண்ட காரணத்தினால் நாளை நடைபெறுகிறது. நாளை இந்த மேயர் மகாலட்சுமி யுவராஜ் மீது நம்பிக்கையில்லா தீர்மான கூட்டம் நடத்துவதற்கான கூட்டம் அனுமதி அளித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு அதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில இந்த எதிர்ப்பு கவுன்சிலர்கள் கிட்டத்தட்ட அந்த 33 பேர் இருக்கக்கூடிய நிலையில தற்போது திமுக கவுன்சிலர்கள் 22 பேர் தங்கள் குடும்பத்தினுடன் சுற்றுலா செல்வதற்காக கிளம்பி சென்று விட்டார்கள். இப்போ நாளை நடைபெறக்கூடிய இந்த மாமன்ற கூட்டம் நடைபெறுமா, இதில் கலந்து கொள்வார்களா என்ப ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக நேற்று முன்தினம் கூட திமுக கழக துணை பொதுச் செயலாளர் இந்த அன்பகம் கலை என்பவர் இந்த கவுன்சிலர்கள் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினார். அதிலுமே அவர்கள் சமாதானம் விடவில்லை. அதனைத் தொடர்ந்து மேயருடைய ஆதரவாளர்கள் 2 பேர் அந்த கட்சி பதவியிலிருந்து நீக்கப்பட்டனர். இந்த விவரங்களுக்கு நன்றி தன்ராஜ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.